ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான். இவர் வித்தியாசமானவரா? புதுசா என்ன சொல்ற நீயே? விஜய் எழுதுன ஒரு முட்டை கடிதாசியை வாசிச்சது மாதிரி மிகைப்படுத்தி ஒரு பேசுறாரே தவிர அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பேசணும். களத்துக்கு வந்து போராடி தானே விரட்ட முடியாத. சுயமா சிந்திக்கல. ஆவேக்கா பெயிண்ட் அடிச்சு இதெல்லாம் நட்டத்துல இயங்குதோ அதுல என்ன நான் கூடுதலா வந்து நான் டபுளா கொடுப்பேன். வாரி வழங்குங்க, நான் வேணாம்னு சொல்லல. எங்கிருந்து எடுப்பீங்க? நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை 10 அம்ச திட்டங்கள் அடிப்படையில் வந்து அறிவிச்சிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க அதை? ஒரு தேர்தல் அறிக்கையை வாசிக்க தொடங்குவதற்கு முன்பு ஒரு முன்னுரை பேசுவது போல ஒரு தகவலை சொன்னாரு. அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான். அவங்க 10,000 கொடுக்குறோம்னா இவங்க 8,000 கூப்பன் கொடுப்பாங்க. நீங்க 2 அறிக்கையை ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க 2 பேரும் சொன்ன அதே அறிக்கைய அப்படியே டபுள் ஆக்கி பேசுறாரு. அங்க என்ன அறிக்கை சொல்லப்பட்டதோ மகளிர் உரிமை தொகையில இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை 2000-ஆ மாத்துவான் அப்படின்ட்டு அறிக்கையில இருக்கு. தேர்தல் அறிக்கையில இருக்கு, அதிமுக அறிக்கையில இருக்கு, திமுக அறிக்கையில இருக்கு. இவர் வித்தியாசமானவரான். 2500 ரூபாய். அதே தானே நீ சொல்ற? புதுசா என்ன சொல்ற நீயே? புதிதாக எதையுமே அவர் சொல்லல. ஏற்கனவே என்னென்ன நடைமுறை இருக்கிறது நீ யோசிச்சு பாருங்க. ஈரான் போர் மிக மோசமான அளவுல வந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுக்கான அந்த போர்ல மிக மிக மோசமான ஒரு பின்னடைவு. உலகமே ஸ்தம்பித்து நிற்கிறது. இந்த எண்ணெய் வர்த்தகம், இந்த பெட்ரோல் டீசல் இது என்ன ஆகும் என்று உலகமே அச்சப்பட்டிருக்கல. நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண டீ கடையிலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடை போட முடியல, பஜ்ஜி போட முடியல. சிலிண்டர்ல வணிக சிலிண்டருடைய விலை வந்து 2 மடங்கா பிளாக்ல விற்கிறாங்க என்று பல பேர் பதட்டத்துல இருக்கும்போது எந்த விதமான யதார்த்த களமும் புரியாம 6 சிலிண்டர் நான் இலவசமா, காசுக்கே சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வாரத்துல எலெக்ஷன் வருது, அடுத்த ஒரு 10 நாள்ல ரிசல்ட் வரப்போகுது. அவ்வளவுதான். வெறும் எல்லாமே 2 வாரங்களுக்குள்ள நிகழ போகிறது. எல்லாமே 10-15 நாட்களுக்கு பக்கத்துலதான் இருக்கு. எப்படி முடிவுக்கு வரும்? ஏதாவது ஒரு, நான் என்ன சொல்றேன்னா, எப்பொழுதுமே தேர்தல் அறிக்கைகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நிதிநிலை அறிக்கை எப்படி வந்து இந்த வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரி கட்டுறதுன்னு ஒரு பிரச்சனை. இப்ப அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கம் வந்து மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, நீ யோசிச்சு பாருங்களேன். தினசரி பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏற்ற இறக்கமாவே இருக்கு. போக்குவரத்து கழகங்கள் நட்டமடையுதா இல்லையா? விடியல் பேருந்தின் மூலமாக பயணிக்கிறவர்கள் வழியாக அரசுக்கு அது வந்து இழப்பை ஏற்படுத்துமா, லாபத்தை ஏற்படுத்தும்? இழப்பத்தான் ஏற்படுத்தும். ஆண்களுக்கும் இலவச பஸ் அப்படின்னு சொன்னாரு அதிமுக அறிக்கையில. ஆட்சிக்கு வரமாட்டோம்ங்கிற தெளிவு இருந்துருச்சுன்னா என்ன வேணாலும் சொல்லலாம். தலைக்கு மேலே வெள்ளம் போனா ஜான் என்ன முளம் என்னங்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம தான் ஆட்சிக்கு வர போறது இல்லையே அப்படின்னா எதை வேண்டுமானாலும் பேசலாம். வருமானத்தை ஈட்டினால் தானே கொடுக்க முடியும். இப்ப நம்ம இருக்கோம், சாதாரணமா இருக்கான், ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் உதவி செய்ய முடியுது. எல்லாரும் செய்ய முடியுமா? ஒரு டீ கடைக்கு போறோம், 4 நண்பர்களோட, ஒருத்தர் டீ காசு கொடுக்குறாரு, இன்னொருத்தர் என்ன செய்வான், 4 நண்பர்கள் ஒன்னா சாப்பிட போகும்போது பில்லு வரும்போது சில பேர் எந்திரிச்சு கை கழுவ போயிடுவேன். பில்லு கொடுத்த உடனே வருவேன், அது வரைக்கும் எங்கிட்டாவது போயிடுவேன், ரெஸ்ட் ரூம் பக்கம் போயிடுவேன். சில பேர் காணாம போயிடுவான் தெரியுமா? 4 பேர்ல ஒரு ஆள் காணாம போயிடுவான், காசு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படி ஈடுகட்டுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு அரசினுடைய வருமான
வரைமுறை என்னன்னா, நீங்க வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்னென்ன இருக்கு? அதிமுக சொல்ற மாதிரி இலவச பிரிட்ஜுங்கிறதையோ, திமுக சொல்ற மாதிரி 8000 கூப்பன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காம குறைந்தபட்சம் மக்கள் என்ன செய்ய முடியுமோ அதுதான் சொல்லியிருக்காரு. இல்லங்க, அவர் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்றாருங்க. மலிவு விலையில அரசு மருந்துகளை எல்லாம் விற்கும் அப்படிங்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதாவது தெருவுல நடந்து போனீங்கன்னா தெரியும். ஆனா விஜய் தெருவுல நடந்து போற வழக்கம் இல்லாதவனால அவர் தெரியாது. மக்கள் மருந்தகம்னு நிறைய இருக்கு. தமிழ்நாடு அரசும் அதே மாதிரி செஞ்சிருக்கு. மத்திய அரசாங்கமும் மலிவு விலையில மருந்து விற்கிறாங்க. பல மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு ஏற்கனவே. யாது நிர்வாக கட்டமைப்பு பற்றிய ஏதாவது ஒண்ணு தெரியணும்லங்க அவருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதனால இந்த தேர்தல் அறிக்கை என்பது திமுக அதிமுகல இருந்து நான் வித்தியாசப்படுறேன்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையவே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி சொல்றாரே தவிர நடைமுறைக்கு இது சாத்தியமா? நான் வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் 4000 ரூபாய் தருவேன் மாசம். எப்படி 4000? போதைப் பொருளை நான் ஒழிக்க போறேன். முதல்ல தாவேகா கட்சியில இருக்கிறவனை போதை பயன்படுத்தாதவனை மாத்த முடியுமா? முதல்ல சரக்க போட்டு தான் மரத்து மேல எல்லாம் ஏறுவாங்க. நார்மலா இருந்தா ஏறுவாங்களா? வண்டி மேல ஏறுறவன் எல்லாம் யாரு? புல் போதையில இருக்கிறவன் தாங்க ஏற முடியும். நார்மலா இருக்கிறவன் ஏறவே முடியாது. நார்மலா இருக்கிறவன் ஒதுங்கிட்டு வேடிக்கை பார்ப்பேன். கிக்கு ஏறினாத்தான் அதெல்லாம் செய்வேன். அதனால அது எளிது கிடையாது. அவர் மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு. அந்த மாதிரி குடிச்சு விட்டு தான் அவர் நல்ல கண்ண டெத்துக்கு வந்தாருன்னு கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் விமர்சனம் செஞ்சாங்க. அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு. போதை இல்லாத ஒரு இதை உருவாக்குவேன். எப்படி உருவாக்குவீங்க? போதை பொருள் என்பது எங்கிருந்து வருகிறது? பள்ளிகள்ல கல்லூரிகள் அதுக்கான விழிப்புணர்வு மன்றங்கள் உருவாக்கப்படும். இதெல்லாம் சொல்றது ஈஸிங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு போலீஸ் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 1.5 லட்சம் போலீஸா இருக்காங்க மொத்தமே. தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் பேரா இருக்கும். 7 கோடி பேருக்கு மேல இருக்கான். 8 கோடி பேர் இருக்கோம். நம்ம 1.5 லட்சம் போலீஸா இருக்காங்க. 800 பேருக்கு தான் ஒரு போலீஸ் இருக்க முடியும். 800 பேரையும் ஒரு போலீஸ் காப்பாத்திடுவாரா? யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு எதை வேண்டுமானாலும் நம்ம பேசுறது, நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படி சொல்றே இல்ல. அதுல பெரிய காமெடி, உச்சபட்சமான காமெடி. அவரு என்னதான் இருந்தாலும் நான் என் தொகுதிக்கு நான் தானே எம்எல்ஏ. அந்த டைலாக் பார்க்கணுமே. அந்த தொகுதிக்கு நான் தானே எம்எல்ஏ. என்னைய பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. மாசம் ஒரு வாட்டி வருவேன் நான் தொகுதி. அட பாதிகளா, சட்டமன்ற தொகுதி அலுவலகம்னு சொல்லி தினசரி ஆள் போட்டு காலையில இருந்து மாலை வரைக்கும்னு என்ன பிரச்சனை இருக்குன்னு டெய்லி எம்எல்ஏ வருவாங்க. பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வருவாங்க பல நிகழ்ச்சிகளுக்கு, நல்லது கெட்டதுக்கு. கலெக்டரேட்டுக்கு போவாங்க, சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு போவாங்க. மிச்ச காலம்லாம் அவங்க சட்டப்பேரவையினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல அவங்க பணியாற்றுவாங்க, மக்களை சந்திப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். மானாமதுரைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தமிழரசி ரவிக்குமார்னு ஒருத்தருக்காங்க. ஏற்கனவே அவங்க சமூக நலத்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்காங்க கலைஞர் பீரியட்ல. அவங்களுக்கு மதுரையில வீடு. அவங்க சொந்த ஊர் பரமக்குடி. மதுரையில வீடு. மானாமதுரைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ஆனதற்கு பின்பு அங்கே வீடு எடுத்து அவங்க தங்குறாங்க. எதுக்கு? போலாம்ல, கார் இருக்கவங்கிட்ட. மதுரையில இருந்து மானாமதுரைக்கு வர்றதுக்கு வெறும் 1/2 மணி நேரத்துல வந்துடலாம். கார்ல வேகமா போயிடலாம். டெய்லியும் வந்துட்டு போகலாம். வேலைக்கு வர மாதிரி போகலாம். அங்க எதுக்கு வீடு எடுத்து தங்குறாங்க? மக்களை சந்திக்கணும் அப்படின்னு. ஆமாங்க. நீங்க சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்துல பணியாளர்கள் இருப்பாங்க. அதையும் மீறி மிஸ் ஆகக்கூடாது நம்ம மக்களை சந்திக்கிறது அப்படின்னு வீடு எடுத்து தங்குறாங்க அந்த ஊர்ல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தொகுதிக்கு மாசம் ஒரு வாட்டி வருவேன், என்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, கலை யதார்த்தம்னா என்னன்னே அவருக்கு தெரியல. அவருடைய அன்றாட செலவு இருக்குல்ல, அவர் ஒரு தனி விமானத்துல பயணிக்கிறாரு. அது ஒரு 15-16 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும் வாடகைக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய ஒரு நாள் செலவுங்கிறது இருக்குல்ல, அதுவே சட்டமன்ற உறுப்பினர் சம்பளத்துல வராது. சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் மாசம் 1 லட்சம் ரூபா தான். உதவியாளர் சம்பளம் ஒரு 25,000 ரூபாய். 1.5 லட்சம் தான் சம்பளமே. இவர் பேட்டா கொடுக்குற காசுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாஷைக்கு சொன்னா. அப்ப அவர் என்ன செய்ய போறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் நடைமுறைகள்லாம் இருக்குல்ல, இவர் கற்பனையா எதையாவது சொன்னார்னா எங்க இருந்து? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வாரி வழங்குங்க, நான் வேணாம்னு சொல்லல. எங்க இருந்து எடுப்பீங்க? அதற்கான கஜானா எங்க இருந்து எடுப்பீங்க? கருவூலம் எங்க இருந்து எடுப்பீங்க? எந்த வருமானத்துல இருந்து கொடுப்பீங்க? அதை சொல்லணும்ல. அது
திமுக அதிமுகவை விட பல மடங்கு ஜாஸ்தி நீங்க கொடுக்குறீங்கன்னா கொடுப்பதற்கான சோர்ஸ் எங்க இருந்து வரும்? அதுக்கு ஏதாவது செயல் திட்டம் இருக்கா? எதுவுமே கிடையாது அவருக்கு. அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுறாப்புல, வேலை தேடுபவர்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன். கூடுதலா வந்து இது இளைஞர்கள் 5 லட்சம் இளைஞர்களை வேலைவாய்ப்பு உருவாக்கி தரும்ன்றாரு. எப்படி அதுக்கு ஒன்று சொல்லணும்ல, என்ன விதமான வேலை வாய்ப்பு உருவாக்கி தருங்க? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப திமுகவுடைய தேர்தல் அறிக்கைலாம் இருக்குல்ல, அவங்க வந்து லாஜிக்கோட சில விஷயங்களை வெளியிடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அரவக்குறிச்சின்னு ஒரு தொகுதி இருக்கு, பள்ளப்பட்டி, கரூருக்கு பக்கத்துல இருக்கு, கரூர் மாவட்டத்துல. அங்க அந்த பகுதியில விளையக்கூடிய முருங்கை வந்து ரொம்ப சுவைமிக்கது. அது சர்வதேச அளவுல ஏற்றுமதியாகுது. இந்த முருங்கைக்காய் வந்து பவுடராலாம் ரெடி ஆகி போகுது, பல வகையான உணவா வந்து ரெடி ஆகுது. அப்ப அந்த மண்ணிலிருந்து விளையக்கூடிய முருங்கைக்காயினுடைய சுவை வந்து வேற எங்கேயுமே இல்லை. அப்ப அங்க வந்து ஒரு முருங்கைக்கான ஒரு பார்க் உருவாக்கணும், டைட்டில் பார்க் மாதிரி முருங்கை பார்க் உருவாக்கணும் அப்படின்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். இப்படித்தானே நீங்க யதார்த்தத்துல என்ன இருக்கோ அதை தானங்க செய்ய முடியும். ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் எது வந்து புகழ்மிக்கதாக இருக்கிறதோ, எது வந்து வணிகமா மாற்ற முடியுமோ, அது சர்வதேச குறியீடை நாங்கள் பெற்று தருகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது மூலமா நான் தொழிலை வளர்த்து தருவேன் அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், வெளிநாட்டில இருந்து நான் முதலீடுகளை ஈர்க்கிறேன், செல்போனுடைய உதிரி பாகங்களை தயாரிப்பதற்கான விஷயங்களை உருவாக்குறேன், சிப்கார்டை உருவாக்குறேன், அதன் மூலமாக சில வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன், இத்தனை 1000 பேருக்கு அதுல வேலை கிடைக்கும் அப்படித்தானே சொல்ல முடியும். பொத்தாம் பொதுவா நான் இளைஞர்களுக்கு வந்து நான் வந்து வேலை வாய்ப்பு தந்துருவேன். எப்படி தருவீங்க? சினிமா ஷூட்டிங் கொண்டு போவீங்களா? எப்படி வேலை வாய்ப்பு தர்றதுன்னா அது வேலை தெரிஞ்சவன கூட்டு போவாங்க. ஷூட்டிங்ல எல்லாரையும் வேலைக்கு கொண்டு போக முடியாதுல்ல, தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஆட்களை தான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க இங்க. அப்ப இது என்னன்னா ஒரு மொட்டையான அறிக்கையா இருக்கு. மொட்டை கடிதாசிம்பாங்க, அட்ரஸ் இல்லாத கடிதம் பாங்க. விஜய் எழுதுனா ஒரு மொட்டை கடிதாசியை வாசிச்சது மாதிரி இருக்குது. எந்த லாஜிக் பாயிண்டுமே கிடையாது. எவன் எழுதி தர்றாங்கிறது நமக்கு தெரியும். அதுல குறிப்பா வந்து இது வரைக்கும் யாரும் அறிவிக்காத மீனவர்களுக்கான அந்த குறைந்தபட்சம் அந்த ஆதார விலை வந்து தருவன்னு சொல்லி ஒரு புது முறையை வந்து அறிவிக்கிறார். அது எப்படி பயனுள்ள? அது என்ன, அது இது புதுசுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஏற்கனவே உள்ள நடைமுறையில் உள்ளதுதான். மீன்பிடி தடை காலத்துல வந்து நாங்க 8000 இருக்கிறத வந்து நாங்க 12,000 உயர்த்தி தருவோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கை சொல்லுதுன்னா, இவர் டக்குன்னு நான் 25,000 கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நீ இன்னொன்னு கவனிக்கலாம். அது இல்ல சார், குறைந்தபட்ச ஆதார விலை மீனுக்கு தருவன்றாரே. சரி, அது அந்த சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட? அதையெல்லாம் சேர்த்து சிந்திக்கணும்ல. ஏற்கனவே ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குங்க. ஒரு மீன் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க எதுக்கு வந்து நீங்க வந்து விலையை எப்படி யாரு உயர்த்துறா, அந்த மீனுக்கு யாரு விலை வைக்கிறா, எல்லாவற்றிற்குமே அது இருக்கு. விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க வந்து இதற்கான அடிப்படை முகாந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பேசணும். பொத்தாம் பொதுவா ஏதாவது சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இது ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கு. எதுக்காக இது செய்யணும்? மீன்பிடி தடை காரணம், மீன்பிடிக்க போக முடியாது, அவனுக்கு அந்த வருமானம் தரணும். மிச்ச மாதங்கள்ல தர முடியுமா அதை? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். மீன் வலையை வந்து உலர்த்துவதற்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, இப்படி சந்தைப்படுத்துவது அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. அப்ப மீனவர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கு நம்ம வந்து ஒரு தீர்வு சொல்லணும். இப்ப நீங்க சீமான் என்ன செய்வாருன்னா, தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால பிடிக்கிறாங்க, அவர்களை வந்து காப்பாற்றுவதற்கு நான் நெய்தல் படை அமைப்பேன் அப்படிப்பாரு. எப்படி நெய்தல் படை அமைப்ப? இந்திய கப்பற்படை தான் அவங்களை காப்பாற்றணும். இப்ப நீங்க உங்களுக்கு எனக்கு சண்டை வருது அப்படின்னா, நான் வந்து உங்களை வந்து திடீர்னு வந்து கட்டையை எடுத்துக்கொண்டு அடிக்கிறதுக்கும், தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறதுக்கும், காவல்துறையில புகார் அளிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? நான் பாதிக்கப்பட்டவனா இருந்தா கூட உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. நான் புகார் தான் அளிக்கணும். என்னை ஒரு ஏமாத்திட்டாரு இந்த விஷயத்துல, என்னை மோசடி செஞ்சுட்டாரு அப்படின்னு காவல்துறை புகார் தான் அளிக்கணும். சட்டத்தை வந்து நாம் கையில் எடுக்க முடியாது. நம்ம தண்டனை வழங்க முடியுமா? ஒரு ஆளை, ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டான், ரேபிஸ்டுவேன் அப்படி நம்ம கல்லால் அடிச்சு கொள்ள முடியுமா? நம்ம சட்டத்துல அனுமதி இருக்காது. எப்படி நெய்தல் பட அமைப்பு? அதே மாதிரிதான் இவருடைய திட்டங்களை நீங்க ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா சினிமா கற்பனை தான். நான் வந்து தாலிக்கு தங்கம் தருகிற திட்டம் அப்படின்னு அதிமுக சொல்றதை தான் நான் தாய்மாமன் சீர் கொடுக்க போறேன், ஒரு பவன் தங்கம் கொடுக்க போறேன், தரமான பட்டுச்சேலை கொடுக்க, அண்ணன் சீர் கொடுக்க போறேன். என்னதுலாம்
இதெல்லாம் நடைமுறைக்கு எந்த அளவிற்கு சாத்தியம்? அவங்க புதுமை பெண் திட்டத்துல மாதந்தோறும் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுங்கிறது கல்விக்காக கொடுக்குறாங்க. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, 1ஆவதுல இருந்து 12 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாய் பாதுகாவலருக்கு ஆண்டுக்கு வந்து 12,000 வரைக்கும் தருவோன்றாரே. எப்படி கொடுப்பாரு? இந்த ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு நான் திரும்ப சீமானதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒவ்வொரு அறிக்கையுமே ஆடு மாடு மேய்க்கிறவனை பூரா அரசாங்க பணியாளர் ஆக்குவேன்னு சொல்றது இருக்குல்ல. அவன் இன்ஜினியர்லாம் புரோட்டா மாஸ்டா இருக்காங்க. பல பேர் இன்ஜினியரிங் படிச்சு விட்டு நீ எந்த வேலைக்குள்ள போனீங்கன்னாலும், மீடியா பர்சனா இருக்கிறவங்க வேறு இடங்களுக்கு எங்கே போனீங்கன்னாலும், தம்பி என்னப்பா படிச்சிருக்க, ஜேர்னலிசம் படிச்சிருக்கான்னு கேட்டா நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எல்லா இடத்துலயுமே பில்லு போடுறவங்க வந்து புரோட்டா மாஸ்டர்ல இருந்து வட மாஸ்டர் வரைக்கும் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கிறான். நான் எதுக்கு சொல்றேன்னா, துறை சார்ந்த வித்தகர்களாக தயாரானவங்களுக்கே அதற்குரிய பணியை கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆடு மாடு மேய்க்கிறோட அரசாங்க ஊழியராக்குவேன்னு சொல்றது எப்படி ஒரு கற்பனாவாத பேச்சா இருக்கு? அதே மாதிரியான ஒரு கற்பனாவாத பேச்சத்தான் இப்ப ரொம்ப மோசமான நோய்கள், புற்றுநோய் வந்து இருதய நோய்கள்லாம் வருது அப்படின்னா அவர்களுக்கு வந்து நான் வந்து 25 லட்சம் ரூபாய் எங்க இருந்து கொடுப்பீங்க? மருத்துவ காப்பீடு பாலே அரசு கொடுத்துதான், திமுக அரசே கொடுக்குதுலங்க. எல்லாத்தையுமே அவர் தொகை உயர்த்தி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதை காப்பாற்றுவதற்கு அரசு மருத்துவமனையிலேயே அந்த சிகிச்சைகளை உருவாக்குவது அதுதானே நடைமுறை தீர்வா இருக்க முடியும். அது திமுகவும் செய்யல இல்லப்ப. அவங்களும் காப்பீடு யாருக்கு கொடுப்பாங்க சொல்லுங்க? காப்பீடு யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? அரசு ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க, தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த அரசு சார்ந்து இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அல்லது மாதிரியான திட்டங்கள் வழியா செய்யறாங்க. எல்லாமே ஏற்கனவே எதெல்லாம் நடைமுறையில இருக்கிறதோ அதை மிகைப்படுத்தி அவர் பேசுறாரே தவிர இவருக்கென்று சொந்தமாக எந்த திட்டங்களுமே அவர்கிட்ட இல்ல. நீ ஜெயிக்க வச்சேனா, எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சேனா தொகுதிக்கு அவர் ஏற்கனவே அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? மாதம் ஒரு நாள் தான் ஒரு அரசியல் செய்யறாருன்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறார். ஒரு மாசத்துல ஒரே ஒரு நாள் வெளில வந்து அறிக்கை விடுக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அவரே வந்து அதை ஏற்றுக்கொண்டது மாதிரி, ஒப்புக்கொண்டது மாதிரியே மாசம் ஒரு நாள் வந்து நான் தொகுதிக்கு வருவேங்கிறார். சோழி முடிஞ்சு. அதனால இது ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இசை வெளியிட்டுல மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் சாங் ஒண்ணு இருந்துச்சு, அப்புறம் திரும்ப வந்து கொள்கை பாடலுங்கிறாங்க, அப்புறம் தேர்தல் பரப்புரை பாடலுங்கிறாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள்னு சொல்றேன் பூரா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே ஏன்னு கத்துறாங்க. இவங்க தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடியவங்க எப்படி நம்ம சொல்றோம்? இவங்களை வச்சு ஒரு கலைக்குழு மாதிரி இவங்களை கூட்டிட்டு போய் ஊரா போய் டான்ஸ் ஆட வச்சு ஏதாவது கலெக்ஷன் பார்க்கலாம். இவங்களை வச்சு எப்படி கட்சி நடத்த முடியும்? இவங்களை வச்சு எப்படி ஆட்சி நடத்த முடியும்? இவங்களுக்கு எப்படி செயல் திட்டம் பண்ணீங்க? பல பொருளாதார நிபுணர்களை வைத்து அரசாங்க செயல் திட்டங்களை உருவாக்குறாங்க. எதை வேண்டுமானாலும் சொல்றது, நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்கிற எதையுமே ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே இருக்கிற காப்பீடு திட்டத்தை மிகைப்படுத்தி சொல்றது, எல்லாவற்றையும் மிகைப்படுத்தி பேசுறாரே தவிர கல யதார்த்தமே இல்ல. தொகுதிக்கே கரண்ட் தமிழ்நாடுடைய பல பிரச்சனை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மக்களுக்கு அதை ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஒப்புக்கொண்ட ஒரு பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நிகரான இன்னொரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து செஞ்ச அரசு ஊழியர்கள் அதை ஒப்புக்கொண்டாங்க. அது தீர்க்கப்பட்ட பிரச்சனைங்க. அது தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பல பிரச்சனை இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கே வந்து எல்லாமே கொடுப்பாங்களாம் அரசு திட்டங்களை. ரேஷன் பொருளை வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்களா? அது இப்போ வயதானவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இல்லைங்க, அது எப்படி சாத்தியப்படும் நீங்க சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணுதான் சொல்லல. விஜய் தேர்தல் அறிக்கையில ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங் ஆயிருக்கு. சமைச்சு நாங்களே சோறை ஊட்டி விடுவோம் மட்டும் சொல்லலாம். எல்லாமே வீடு தேடி வந்துருமா? பட்டா வந்துருமா? சிட்டா வந்துருமா? எல்லாமே வந்துரும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரும்ன்றார். இப்போ அது ஏற்கனவே உள்ளதானே. அது இப்ப தமிழ்நாடு அரசு வந்து அதை செஞ்சிருக்குங்க. பல பேர் வந்து நிரந்தர பட்டா இல்லாம நீண்ட நாள் குடியிருக்கிறவர்கள், அந்த இபி பில்லு கட்டினவங்க, ஏற்கனவே குடிநீர் வரி கட்டினவங்க எல்லாம் ஏற்கனவே உள்ள ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பூரா பட்டா தர சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து நான் இனிமே செய்ய போறேங்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அது ஏற்கனவே ப்ராசஸ்ல இருக்கு, நடைமுறையில இருக்கு. இவர் எல்லாத்தையுமே ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல் கூட சுயமா சிந்திக்கல. அப்படியே வார்த்தையை மாத்தி போட்டு இவர் எப்படி தெலுங்கு படத்தை ரைட்ஸ் வாங்கி நடிப்பாரோ அதே மாதிரி திமுகவின் தேர்தல் அறிக்கைகளுக்கு தாவேகா பெயிண்ட் அடிச்சு ஒரு கலர் மட்டும் பூசி வெளியே விட்டுருக்காங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே புதுசா பண்ணாங்க. 200 யூனிட் வந்து மின்சாரம், ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசங்க.
உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ தான் ஏற்கனவே. 200 யூனிட் தருவன்றாரு. 200 யூனிட் கொடுத்தா மின்சார வாரியம் என்ன ஆகும்? பிராக்டிகலா பேசணும்ல. ஏற்கனவே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உதய் மின் திட்டத்துல வந்து நீங்கள் வந்து கையொப்பமிடணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் செய்து உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க ஏற்கனவே அதிமுக அரசு. மின் கட்டணம் அதனால உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே மின்சார வாரியம் நட்டத்துல இயங்குகிறது. ஏற்கனவே எதெல்லாம் நட்டத்துல இயங்குதோ அதுல எல்லாம் நான் கூடுதலா வந்து நான் டபுளா கொடுப்பேன், ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அவருக்கு அரசியல் சார்ந்து நடைமுறை சார்ந்து எந்த நிர்வாக அறிவும் இல்லை என்பதற்கான தேர்தல் அறிக்கை தான். ஓகே சார். முன்னாடி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு விஜய் அப்படின்னா, அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சாரத்தை வந்து செய்யாம இருந்தாரு. இப்ப அனுமதி கொடுத்துமே வந்து பிரச்சாரம் செய்யாம ரத்து செய்யற போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? பொறுப்பின்மை தான். வேற என்ன அர்த்தம்? சினிமா ஷூட்டிங்ல ஒரு ஷாட் நடிப்பாங்க, போய் கேரவன்ல ரெஸ்ட் எடுப்பாங்க, மறுபடியும் அடுத்த ஷாட்டுக்கு 2 ஹவர் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது மாதிரி சொகுசா வந்து வாழ்ந்தவர் அவரால் அலைய முடியல. அதனால 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்ற மாதிரி வந்து 8 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையத்துல. அவர் பாதி வெளியில திரும்பி காரை மாத்தி ஓடிட்டாரு. தன்னுடைய கட்சிக்காரனுக்கு பிரச்சாரம் செய்வதற்கே ஒருத்தர் முழுமையா முடியாதுன்னா இவர் எப்படி கட்சி நடத்துவாரு, எப்படி ஆட்சி நடத்துவாரு, நிர்வாகம் பண்ணுவாரு? வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மட்டும்தாங்க அவர் பெரம்பூருக்கு போனாரு, திருச்சி கிழக்குக்கு போனாரு. ஓட்டு கேட்க இன்னும் போகல. அவரு ரொம்ப நாள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணவங்க வேண்டுமானால் தொகுதிக்கு போகாம வெற்றி பெறலாம். அவர் எப்படினாலும் நம்மகிட்ட தானே வரப்போறாரு அப்படிங்கிற மக்களுடைய அபிமானம் பெற்றவர்கள் அப்படி இருக்கலாம். அப்படி வெற்றி பெற்ற தலைவர்கள்லாம் உண்டு. காகித மில்லத் போன்ற தலைவர்கள், முத்துராமலிங்க தேவர் போன்ற தலைவர்கள், ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்துல எம்ஜிஆர் போன்ற தலைவர்களுக்கு மக்கள் வந்து தொகுதிக்கு வராத போதும் வாக்களித்திருக்கிறார்கள். நீ எம்ஜிஆரும் கிடையாது, முத்துராமலிங்க தேவரும் கிடையாது, நீ காகித மில்லத்தும் கிடையாது. அதனால இது ஒரு டம்மி விஜய ஒருத்தன் வேட்பாளர் எடுத்துட்டு போய் ஓட்டு கேட்டான் பாருங்க. அதுதான் இந்த கட்சியின் நிலைப்பாடு. இந்த கட்சி வந்து ஒரிஜினல் கிடையாது. விஜய வந்து நம்புறதுக்கு விஜய் மாதிரி உருவம் இருக்கக்கூடிய ஒரு டம்மியை நான் நம்பலாம், ஒரு பொம்மையை கூட நான் நம்பலாம். உண்மையில் விஜயை நம்ப முடியாது என்பதற்கு தான். பற்றி எரியக்கூடிய பிரச்சனை குறித்து ஏதாவது பேசுறாரா? தொகுதி மறுவரையறை என்பது டீலிமிட்டேஷன் என்பது தொகுதிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு குறைக்க போகிறார்கள். நம்மளுடைய பிரதிநிதித்துவம் தென்னிந்தியா மொத்தத்துக்கு பல மாநிலங்களுக்கு குறைக்க போகிறது, குறைவாக மாற்றுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல 80 தொகுதி இருக்க வேண்டிய இடத்துல 140 தொகுதி வரைக்கும் அதிகப்படுத்த போறாங்க. ஒரு 17% மேல அதிகப்படுத்த போறாங்க. ஏற்கனவே 7.8% இருக்கக்கூடிய நமக்கான பிரதிநிதித்துவத்தை 5% குறைக்க போறாங்க. இது பற்றி எரிகிற பிரச்சனை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஒரு வார்த்தை உண்டா அவர்கிட்ட பேசுறது? சரி, அறிக்கை விட்டுருக்கா சார் கண்டிச்சு? அறிக்கை விட்டா இன்னைக்கு ஏன் பேசல? அறிக்கை விடுவதனால் மட்டுமே இந்த நாட்டினுடைய எல்லாமே மாறிடுமா? இந்தி ஒழிகன்னு எழுதுனா மட்டும் இந்தி ஒழிஞ்சிருமா? களத்துக்கு வந்து போராடி தானே விரட்ட முடியாத. எந்த கள போராட்டத்துக்கும் வராம மறுபடியும் நட்சத்திர ஓட்டல்கள்ல இசை வெளியீட்டுல மாதிரி டான்ஸை போடு, 4 பஞ்சு டைலாக் பேசு, கிளம்பி போ, மீடியாவில் ஃபோக்கஸ் ஆகும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. இதை வச்சே இந்த வண்டியை ஓட்டலாம்னு நினைக்கிறாரு. இந்த 4 நாள் தான் இருக்கு தேர்தல் பிரச்சாரம் நிறைவு வருவதற்கு. இப்ப வரைக்குமே எந்த தொகுதிக்கும் போகாம ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போனா அடுத்த 2 நாள் போக மாட்டார். இப்படிப்பட்ட ஒருவரை பொது வாழ்க்கையில் மக்கள் ஒரு நாளும் தேர்வு செய்ய மாட்டாங்க. விஜயனுடைய தேர்தல் அறிக்கை என்பது முழுக்க ரசிகர்களை திருப்திப்படுத்துமே தவிர நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தையும் அது உண்டாக்கல. ஓகே சார். இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார்.